மேம். வணக்கம்ங்க. வணக்கம். மேம் ராபிட் மேம். தேங்க் யூ சோ மச். நான் ஆக்சுவலா என் டைம் எடுத்துக்க கூடாது, பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆக்சுவலா ஒரு மேம் வந்து எனக்கு முன்னாடி ஒரு கோல்ட் பார் காமிச்சாங்க. ஐ ஓ! பாட் இதுக்கு நம்ம கிளாஸ்க்காகவே நான் பாட் சில்வர் காயின் எஸ்டர்டே. ஓஹோ! இவ்ளோ டைம் சூப்பர். ஷெட்யூல். மேம் எடுத்து கரெக்டா சீக்வன்ஸ் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள்ல. நீங்க ம். எப்படி லாமா ஃபெரா கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் மேம். ஓ! ஒரு லாமாவை ஜாயின் பண்ணிட்டு எல்லாம் உங்களோட பிளெஸிங்ஸ். தேங்க்யூ சோ மச் மேம். ரொம்ப ரொம்ப நன்றி. காலையில மார்னிங் நீங்க ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்து சொல்வீங்க. நானா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேக்கி பண்றது ஒன் டே அந்த கொஞ்சம் லாக் ஆயிட்டே இருந்தது. இப்ப எனக்கு வந்து என் லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சக்சஸ் டூலு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எப்படி வந்து சாப்பிடாம கூட இருந்துருவேன். என்னால வந்து ஒரு நாள் ரேக்கி பண்ணியே தீரணும். அது நைட்டு எவ்வளவு லேட் நைட் ஆனாலும் பரவாயில்ல, நான் ரேக்கி பண்ணிட்டு தான் தூங்குறேன். பிகாஸ் ஆஃப் யூ. நிறைய ஹேபிட்ஸ் இருக்கு, நல்ல ஹேபிட். பட் இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. நிறைய பேர் நல்லா கேக்குறாங்க, எப்படி இப்படி அப்படியே அமைதியா. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களா மேம், ஃப்ரெண்டுக்குலாம் நானே கால் பண்ணுவேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றது, அந்த இதெல்லாம் கால் பண்ணுவேன். பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னா, ஏன் கூப்பிடல, அது அப்படி கனெக்ட் ஆகுது நீங்க சொன்னது. பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்பெல்லாம் நல்லா இருக்கேப்பா, ஓகே ஃபைன், ஒரு சைடு மட்டும் கொடுத்துட்டு நல்லா எதிர்பார்க்கறது இல்ல. ரொம்ப அந்த ஒரு மெச்சூர்னஸ் வந்துருச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் மேம், ஸ்டெப் பை ஸ்டெப் நல்ல டிஃபரெண்ட் தெரியுது. என்னோட எனர்ஜி, என்னோட எஃபர்ட் நான் கொடுக்கறேன். அந்த ரிசல்ட் மேம் சின்ன சின்ன விஷயத்துல கூட, அதாவது சின்னதா நெகட்டிவ் நினைச்சா கூட நடந்துருது. கேட்டு ஹார்டின் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட ஸ்கிரீன்ல அது தெரியுமா என்னன்னு தெரியல. நிறைய பேர் உங்களுக்காக ஹார்டின் போட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய பிரதர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப சவுதி அரேபியால இருக்காங்க. லீவுக்கு வந்திருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் அவர் வந்து கேட்காமே வந்து பாத்தீங்கன்னா, கசின் பிரதர் தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த உடனே சேஞ்ச் அப்படின்னாரு. எனக்கு வந்து இது வந்து இங்க இருக்கிற யாருக்கும் வேணாலும் இருக்கலாம். அது வந்து என்ன கொடுத்தீங்க? மணி லாவா 7 சக்ரா இது கொடுத்தேன் மேம். உடனே சொன்னாரு அவர். ஏன்னா அவருக்கு நிறைய, அவர் வந்து ராணம் வந்து சிட்டிசியே 15 lakh அண்ட் அபோ நல்ல எல்லாமே இருக்கு. பட் வந்து அந்த கம்ப்ளீஷன் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்க இருக்கவங்க யார் வேணாலும் நினைக்கலாம் என்ன வேணாலும். பட் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு அப்படிதான் தெரியும். அதாவது கடவுளா தேர்ந்தெடுக்கப்பட்ட குரு எங்களுக்கு கொடுத்தது ஒண்ணு, நாங்களும் அது மாதிரி இந்த இது மூலமா கிடைச்சு எத்தனையோ பேர் பண்றாங்க மேம், பாக்குறேன். ஏன்னா வந்து அமௌண்ட் வந்து இன்னும் சொல்லணும்னா அமௌண்ட் இது பண்ணி இதுக்கு வந்து விலையே இல்லையே மேம். எதுனா கொடுத்து வாங்கிடலாம். பட் நீங்க நான் சொல்லணும்ல மேம், நல்லா இருக்கேன் அப்படின்னா. இப்ப கேக்குறாங்க, இப்ப நான் நல்லா இருக்கேன், இப்ப ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன், நம்மளோட நாலேஜ் கத்துட்டத, நமக்கு இருக்க நாலேஜ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றோமோ, நமக்கு அதை விட பல மடங்கு ஞானத்தை நம்ம அடைவோம். இதெல்லாம் தான் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ்ல நான் படிச்சு வந்ததுல அதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். உங்களை அறியாமலே நீங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க.